ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம கிராணி ஆட்டம் தான் பார்க்க போகிறோம். அந்த கிழவியை 5ஆவது தடவை நம்ம கொல்ல போகிறோம். அது எப்படின்னு பார்ப்போம். அதை நம்ம துப்பாக்கி இல்லாமலே ஒரு 3 தடவைக்கு மேலே அதை கொல்லலாம். அது எப்படின்னு தான் டிக்கெலாம் பார்ப்போம். முதல்ல இங்கே கிராணி இருக்கான்னு பார்த்தப்போ கிராணி இல்லை. இப்போ நம்ம வெளியே போய்ப்போம், கார் சைடுக்கு போய்ப்போம். நம்ம போவோம். அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பொருள் வேணும். இங்கே என்ன இருக்குது? ஏதோ இருந்துச்சு. கேஸ் இருக்குது, அதை எடுத்துப்போம். ஓகே, அதை எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம நேராக போவோம் கார் ஷீட்டுக்கு. வேகம் 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 இப்போ போயாச்சு. வந்தாச்சு. இப்போ இதை இதை ட்ராப் பண்ணிடலாம். ஓகே, போட்டாச்சு. இப்போ நம்ம காருக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கலாம். கிராணி வருதான்னு பார்ப்போம். கிராணி வந்தால் தான் இங்கே ஆட்டமே. அப்போ தான் அதை கொல்ல முடியும். அதான்னு பார்ப்போம். வருதா? வந்துட்டுங்க. கிராணி வந்துட்டு ரூமில் போயிட்டுங்க. கார் வெட்டி போய் இறங்கலாம். ஓகே, இது இப்போ இந்த கதவை சாத்திக்கலாம். கதவை சாத்தி அங்கே டாப்பால் மாரி இருக்குல்ல, அதை போட்டு இந்த இடத்துல கூலரோட சுவிட்சை ஆன் பண்ணால் அவ்வளோதான். கிராணியோட கதை முடிஞ்சுது. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி கிராணியால் வெளியே வரைய முடியாது. ஓகே, பாருங்கள், பாவம் அழுவுதுங்க. என்னை வெளியே விட்டுருங்க, அம்மா காப்பாற்றுங்கன்னு அழுவுது. சரி, நமக்கு எதுக்குது, நம்ம போவோம். நம்ம போய் எதாவது வீட்டில் எதாவது இருக்குதான்னு தேடுவோம். பாருங்கள், 2 நிமிஷத்துக்கு கிராணி வராது. இது 2 நிமிஷம் கழிச்சு தான் கிராணி வரும். அதுக்குள்ளே நம்மளால் முடிஞ்சதெல்லாம் பண்ணணும். சரி, எதுவும் பண்ண முடியல. விட்டுக்கட்ட வேறு வந்துருக்குமா? சரி, வாங்க நம்ம போவோம். நம்ம எதுக்கு அதெல்லாம் பார்த்துக்கணும். போய் டப்புன்னு என்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் தேடுவோம். எதோ கிடச்சா நல்லாயிருக்கும். ஓகே, ஏந்துக்கலையா? ஓகே, இப்போ படிக்கட்டில் ஏறிப்போம். சத்தம் மட்டும் கேட்குது, ஒன்று ஏந்துக்கலான்னு நினைக்கிறாது. ஓகே, இங்கே எதாவது இருக்குதா? என்ன கருமண்டா இது முன்னாடி தூங்கி கிடக்குது. பாருங்க, காக்கா கூடு. தூளில் என்ன இருக்குது? எதுவுமே இல்லைங்க. நினச்சேன் காலியாக குத்துக்கிறானுங்க. ஏம்மா, இங்கே ஒரு கதவு இருக்குது. என்ன கதவு? என்னங்க இது? இங்கேயும் எதுவும் இல்லை. சச்சா, இன்னும் எதுவுமே இருக்க மாட்டேங்குதுங்க. ஆட்டமே சரியில்லை. படிக்கட்டில் ஏறி மேலே எதாவது இருக்குதான்னு பார்ப்போம். மேலே ஏறிப்போம். மேலே ட்ராவ் இருக்குது. அந்த ட்ராவில் எதாவது இருக்கான்னு பார்ப்போம். ட்ராவு இது காருக்கானது, அதுக்கு நமக்கு தேவையில்லை. ஓகே, இப்போ தந்துப்போம். இது கீழே எதாவது இருக்குதான்னு பார்ப்போம். ஷார்ட்கன் பீஸ் இருக்குதுங்க. ஓகே, அதை எடுத்துப்போம். எடுத்தால் தான் இங்கே ஆட்டமே. இப்போ வெளியே போயிடலாம். ஓகே, வெளியே போய்க்கலாம். வேகம். கிராணி வேறு எழுந்துதான்னு தெரில. டியூன்லாம் மாறுது. அவள் ஏந்திருக்குமோ? சரி, நம்ம அமைதியாகவே போவோம். அமைதியான போகலான்னு பார்த்தா கேண்டில் தள்ளி விட்டோம். பொறுமையாக போய் அங்கே அந்த பயிருதான்னு பார்ப்போம். ஏன்னா அப்புறம் திடுக்குன்னு கிராணி வந்தால் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. வேறு ஷார்ட்கன் பீஸ் வேறு வச்சுக்கிறோம் நம்ம கையில். இதை வேறு என்ன பண்ணுறது? இங்கே வச்சுட்டு போயிடலாமா? இல்லை, வேணாம். நாங்கள் வச்சுட்டு வந்துடுவோம். இல்லைனா இங்கேயே வச்சுட்டு அப்புறம் இவ்வளோ பெரிய வீட்டில் நம்ம தேடின்னு அலைய வேண்டியதாக இருக்கும். முதல்ல போய் வச்சிடலாம். எது இருக்குதா? எதுவும் இல்லை. போய் வைப்போம். பாருங்க, கிராணி உள்ளே காணுங்க. நம்ம ஷார்ட். ஐயோ, என்ன ஐசியூவில் போக வேண்டிய இதுக்கு ஐசியூ கேட்குதா? இந்த கிழவிக்கு நம்ம பின்னாடி அதை வந்துட்டா காணுங்க. நம்ம தான் எதுவுமே தட்டியே உள்ளியே. சரி, எதுவும் இல்லை. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏதாவது திடுக்குன்னு வந்துட போகுது. எதுவும் இல்லை. சரி, என்ன ட்ராவ் இருக்குது, தடமுல்ல. நம்ம வெளியே வந்துப்போம். கிராணி எதுவும் இல்லை. ஓகே, இப்போ கதவெல்லாம் நம்ம திறந்து வச்சுப்போம். உள்ளே இருக்குதா? இல்லைங்க, மொத்தமாக ஐசோலேட்டியில் உருகி போய் பறஞ்சிட்டு போல இருக்குது. பாவம், நினச்சலே கவலையாக இருக்குது. படிக்கட்டில் எதாவது இருக்குதா? இது இல்லை. இப்போ நம்ம எங்கே போகலாம்? சந்தில் போகலாமா, படிக்கட்டில் போகலாமா? ஒன்று சண்டுக்கு போவோமா? இங்கே ஒரு சீக்கிரம் சந்து இருக்கும்.
அதுதான் வந்துச்சு. இதுக்குள்ளே நம்ம இப்போ போவோம். இது நாங்கள் ஏதோ பேப்பர்லாம் கிடக்குது. சரி, நம்ம வேலை இங்கேருந்து அதெல்லாம் வெளியே போவோம். இன்னும் அடைச்சி வச்சுக்கிறாங்க இல்லையா? ஓகே, சாரி. இங்கே எதாவது இருக்குதா? எதுவுமே இல்லைங்க. என்னங்க நமக்கு நேரங்க எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. சரி, கதவை தந்து வெளியாச்சும் போய் எதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். வெளியே இடம் ஜாலியாக கிடக்குது. இதில் நான் எங்கேன்னு போய் தேடுறேன். நாங்கள் பெல்லு சத்தெல்லாம் கேட்குது. இங்கெல்லாம் கிராணி வராதுன்னு நினைக்கிறேங்க. நான் ஒன்றுமே காணோம். நான் கூட பெல்லு சத்தம் அடிச்சுன்னு திடுக்குன்னு ஏதோ கிராணி வந்துருமோன்னு நினச்சி பயந்துட்டாங்க. அது வரது கூட சொல்லாது. திடுக்குன்னு வந்து பின்னாடி இந்த டம்மாலும் அடிச்சிடும். இப்போ ஜன்னல் வழியாக குச்சி போகலாமா இல்லை வந்த வழியிலே திரும்பி போகலாமா? முன் வச்ச காலை பின் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம முன் வச்ச காலை தான் பின்னாடி வைக்கிறோம். சரி விடுங்க, நம்ம போய் இப்போ கார் ஷீட்டுக்கிட்டே போவோம். என்னாச்சு? என்னங்க சிரிக்கிற சத்தம் கேட்குது? அவ்வளோ சிரிப்பு அந்த கிழவிக்கு. எங்கேயோ ட்ராப்பு செட் பண்ணுதுங்க. சத்தம் கேட்குது. அங்கே பாருங்க, எங்கேயோ ட்ராப் செட் பண்ணுது. எங்கன்னு தெரில நமக்கு. சத்தம் மட்டும் கேட்குது. ஆளா காணோம். போகலாமா வேணாமா? வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். சரி, நம்ம போகலாம். இல்லை, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். போகலாம் பொறுமையாக போகலாம். சத்தம் கிட்ட போட்டக்கூடாது. ஓகே, எழுந்துக்கலாம். எதாவது இருக்குதா? எதுவும் இல்லைங்க. ஓகே, இதே தள்ள முடியுமா பார்ப்போம். தள்ளி எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா எதையும் தள்ளிய முடியலங்க. சேச்சே, என்னடா இது இந்த சோதனை. இந்த டப்பாவை தள்ள முடியல. அந்த கேட்டியாச்சும் தள்ள முடியுதான்னு பார்ப்போம். ஓகே, தள்ளி விட்டு இங்கே போய் நம்ம ஒழிஞ்சிக்கலாம். இப்போ கிராணிங்க வரும். அப்போ தான் நம்ம வேறு எதாவது இடத்துக்கு போக முடியும். வருதா? நாங்கள் ஆளை காணோம். லைட்டாக சத்தம் போடையில் டம்முன்னு வந்துடும். டான்னு வந்துட்டுங்க. வருது, பார்க்குது. நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டேங்குது. எடுத்து வச்சுட்டு போயிட்டுங்க. நம்ம ஒன்று நினச்சா இது ஒன்று நடக்குது. போயிட்டா முழுசா? இல்லை நம்மக்கிட்ட. ஐயோ, மறுபடியும் எங்கேயும் ட்ராப் செட் பண்ணுதுங்க. சத்தம் கேட்குது. ட்ராப்பாக செட் பண்ணுது அந்த கிழவியே. ஓகே, நம்ம மேலேயே போவோம். மேலே போய் இன்னொரு சீக்ரெட் வழிலாம் நிறையா இருக்கும். இங்கே ஒரு கிளச்சு பார்த்தோம்ல அங்கே காருக்கு. எப்போ எடுத்துன்னு இங்கேயா எங்கே பார்த்தோன்னே தெரிலங்க. வீடே ஒரு குழப்பமாக இருக்குது. இல்லைங்க, இந்த இடத்துல இல்லை, மேல் படியில் தான் பார்த்தோம். சோப்பா, இந்த வீடே ஒரே குழப்பமாக இருக்குது. வீட்டில் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இவ்வளோ பெரிய வீடாக இருக்குது. இடமே மாறி இருக்குது. கச்சாமூச்சாமி. அந்த இந்த இடத்துல தாங்க பார்த்தோம். நம்ம எடுத்துப்போம் அதை. ஐயோ, இங்கே வந்துட்டுங்க கிராணி. வந்துட்டுங்க. ஐயோ, நம்ம எதிலே பார்க்குறவங்க வந்துடுதுன்னு. இப்போ தான் எதுவுமே சத்தமே போடலையேங்க. அப்படியே அங்கே வந்துச்சு அது. அப்பா, ஒரு நிமிஷம் தான் மண்டையில் அடிச்சுருக்குங்க. அது ரொம்ப மோசமான கிழவியாக இருக்குது. சும்மா லைட்டாக சத்தம் போட்டாலே டான் இடத்துக்கு வந்து நின்றுடுது. இங்கே பாருங்க, இங்கே தான் ட்ராக் லைட் வந்து வச்சுக்குது. நம்ம கீழே ஒழிஞ்சுப்போம். எதாவது வருதா இல்லையான்னு. ஏன்னா நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணிச்சா வேறு தெரில. நம்ம வேறு வட வை ஃபுல்லாக ஃப்ரேமை தள்ளி விட்டுன்னு சத்தம் போட்டுனே வந்துட்டோம். இதே ஆளை காணோம். வரலாமா வேணாமா? வரலாமா? வந்துச்சுங்க. அங்கே பாருங்கள் இருக்குங்க. பார்த்தீங்களா? சத்தம் போட்டேனே டான்னு வந்துது அந்த இடத்துக்கு. பக்கத்தில் வெளியே தான் நிற்கிது. நம்ம வெளியே போனால் நம்மளை மண்டையிலே அடிச்சிடும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். என்ன தான் பண்ணுதுன்னு பார்ப்போம். இதுதான் ஆகலை. போதுங்க. அப்பா, இப்போ வெளியே வரலான்னு நினச்சிருந்தா நம்ம கதை முடிஞ்சிருக்குங்க. ஓகே, போயிட்டு இப்போ வாங்க நம்ம கீழே போயிடலாம். இங்கே பாருங்கள், மறுபடியும் எங்கேயும் ட்ராப் செட் பண்ணுதுங்க. என்னங்க இது? இடம் ஃபுல்லாக ட்ராப்பாக செட் பண்ணுது இந்த கிழவி. சொட்டை மண்டிலே ஷார்ட் கன் வச்சு சுடணும். முதல்ல ஷார்ட் கன் பீஸ்லாம் எங்கே இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். அப்போ தான் அது வழுக்க மண்டிலே டம்முன்னு அடிக்க முடியும். வெள்ளு சத்தம் கேட்குது. வாங்க வேறு இடத்துக்காக போய் எதாவது இருக்குதான்னு பார்ப்போம்.
இங்கே என்ன இருக்குது ஓகே இதெல்லாம் திறந்து பார்ப்போம். கிராணி அந்த ஐயோ அங்கே தாங்க நிற்கிது. ஓ டஸ்ட்டு மிஸ்ஸுங்க. இந்த பக்கம் பார்க்காம அப்படி நேராக போயிருந்தோம். நம்ம கதையை முடிச்சுக்கோங்க. அது பார்த்துட்டுங்க ஓடுங்க. ஐயோ ரொம்ப மோசமான கிளையாக இருக்குங்க. டப்புன்னு வந்துடுது. இப்போ மேலே போயிடும். நம்ம மேலே போய் பெட்டு கடியில் போய் ஒளிஞ்சுப்போம். லேசாக சத்தம் போட்டாலே வருதுங்க இதுங்க கிழவி. சொட்ட கிழவிய என்ன பண்ணுறதுனே தெரிலங்க. ஒன்றும் நம்ம ஒரு பொருள் கூட எடுத்துன்னு போய் அந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணலங்க. ஐசியூவில் போக வேண்டிய கிழவிக்கு ஐசியூ வாங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறது? எங்கே காணோம்? ஐயோ மறுபடியும் ட்ராப் செட் பண்ணுதுங்க அது. ஐயோ கதவை திறக்குது. இடத்துல போட்டு தெரில. இங்கே கதவை தந்து போகுது. சத்தம் கேட்குது. இதையாவே இருப்போம். அதான் வருதா இல்லையான்னு தெரியலையே. மீன் காணோம். போகலாம் இப்போ வெளியே நம்ம. ஏய் சொட்ட கழுவி எங்கே இருக்கிறியா? அம்மன் வந்து மண்டையில் போட்டுற போகிற. எங்கேயோ சத்தம் கேட்குது. எங்கே தான் தெரிலங்க. சத்தம் மாதிரி பக்கத்துலேயே கேட்குற மாதிரி இருக்குது. எங்கே டம்முன்னு நம்ம வெளியே போகும்போது பின்னாடி வந்து மண்டையிலே அடிச்சிட போகுது. சைடில் கீழெல்லாம் ஒரு வாட்டி நோட்டம் விட்டுப்போம். அது வருது பாருங்க. சொன்னால அதான் கீழே தான் இருக்குது. பார்த்துட்டுன்னு நினைக்கிறேன். பார்த்துருந்துன்னா ஃபயர்மேன் மாரி மூஞ்ச கிட்ட வச்சுன்னு வரும். பார்க்கலன்னு நினைக்கிறேன். அப்பாடா ஐடென்சிக்கு நீ வந்து மண்ணில் அடிச்சா நாங்கள் போய் ஒழியாமல் ஐடென்சிக்காங்க. ஓகே இப்போ நம்ம வெளியே வந்துட்டோம். வந்து எதாவது இருக்குதான்னு பார்ப்போம். ஏன்னா இப்போ தான் போச்சு. எடுக்குன்னு பக்கத்தில் ஏதோ நிற்கிது பாருங்க. சொட்டை மண்டை மட்டும் சொட்டையாக வழுக்கியாக ஜொலிக்குது பாருங்க. இப்போ கீழே போயிட்டு அப்புறம் மேலே எதாவது இருக்குதான்னு பார்ப்போம். மேலே எதுவும் கவலையும் இல்லாமல் தேடலாம். இங்கே பாருங்கள் பேட்ரி இருக்குது. சரி ட்ராவல் என்ன இருக்குது? எதுவும் இல்லை. இங்கே என்னங்க எதுவுமே இல்லை. காலியாக இருக்குது. வர சத்தம் மாரி கேட்குதுங்க. அதுதான் வேறு தெரில. இதையும் ஆளை காணோம். வெளியே போகலாம். பேட்ரி எடுத்துப்போம் நம்ம இப்போ காருக்கு. எதுக்காக தேவைப்படும். காருக்கு போய் வச்சுருவோம். ஆனால் இப்போ நம்ம எஸ்கேப்லாம் ஆக போதில்ல. போய் வச்சுப்போம். இது என்னது? ஃப்ரேம்லாம் ஊந்து கிடக்குதுங்க. பட்டன் மாரி இருக்குதுங்க. என்னதுங்க இது? இது திறக்குதுங்க. ஐயோ என்னது இது? சீக்ரெட் ரூமா? வருமா உள்ளேருந்து? பயமாக இருக்குதுங்க. திடுக்குன்னு எதையும் அமுகணும். ஏதோ திறக்குது. இந்த மாதிரிலாம் இருக்குன்னு எனக்கு இப்போ தாங்க தெரியுது. இது பாருங்க வந்துட்டுங்க. சத்தம் கேட்டானே வந்துட்டுங்க. லேசாக அந்த டிராவல் திறக்கிற சத்தம். ரொம்ப மோசமான சொட்டை கிழவிங்க அது. போயிட்டுங்க. வாங்க நம்ம வெளியே போயிடுவோம். அது என்னது எதோ திறந்துச்சின்னு தெரியலையே. எங்கே போகுது அது? இப்போ போகுது பாருங்க. ஐயோ பார்த்துட்டுங்க. ஓ தப்பு பண்ணிட்டோங்க. போட்டோன்னு விட்டு இருக்கணுங்க. நம்மளை கரெக்டாக பார்த்துடுச்சு. அது பார்க்காதுன்னு நினச்சோம். தப்புன்னு பார்த்துச்சுங்க. அது இப்போ ஷார்ப்பாக வச்சுதுங்க கண்ணு காதெல்லாம். ஓகே போயிடுத்து. அது சீக்ரெட் ரூம் என்னான்னு பார்க்கலான்னு பார்த்தா விட மாட்டேங்குதுங்க. அது போயிடுத்துன்னு நினைக்கிறேன். இந்த சத்தம் கேட்கல. ஐயோ மறுபடியும் ட்ராப் செட் பண்ணுதுங்க. கேட்குதா சத்தம்? டொம்முன்னு கேட்குது பாருங்க. சொட்டை கழுவி போயிட்டு பாருங்க. படிக்கட்டில் செட் பண்ணி வச்சுக்குதுங்க. சரி எப்படிமே நம்ம கீழே போகிறது? கீழே போனாலே மாட்டிப்போமே. இப்போ இது பேட்டரி கீழே போட்டு அந்த சீக்ரெட் ரூம் என்னன்னு பார்ப்போம். சரி வாண்ணா அது அப்புறம் பார்ப்போம். இப்போ இங்கே எத்தனை கிராணியை வர வச்சுட்டு நம்ம நைஸாக கீழே போயிடுவோம். இந்த டப்பாவில் ஒழிஞ்சி தப்பு பண்ணிட்டாங்க. வந்துடுவோன்னு பயத்தில் இதை ஒழிஞ்சிட்டேன். அந்த இடத்துல சின்ன கேப்மே இருக்குல்லங்க. அது உள்ளே போயிட்டால் நம்ம அழகாக கீழே போய் வேறு ஏதாவது ரூமில் தேடியும் கிடக்கலாம். சரி நம்ம டப்பாவில் உட்காந்துட்டேன். இப்போ வெளியே போகலாமான்னு வேறு தெரில. தள்ளி விட்டு வந்துட்டோம். திடீர்னு கிராணி வந்துட்டுனா ஐயோ வந்துட்டுங்க. நல்ல வேலை வெளியே போகல. இல்லைங்க நம்மளை பார்த்துட்டா நேரம் நம்மக்கிட்டே வருது.
பார்த்துட்டா நேரம் நம்மக்கிட்டே வருதுங்க. பாருங்க ரத்த கட்டையாக இருக்குதுங்க. அது எத்தனை பேர் கொண்டுச்சுன்னு தெரில. அதுவே தள்ளி விட்டு போகுதுங்க. நிற்கிது இங்கே தான் இருக்கணும். அது கன்ஃபார்ம் பண்ணிட்டு போல இருக்கு. இங்கே நிற்கிது. போயிடி சொட்ட கிழவி போக மாட்டேங்குதுங்க. அது இங்கேயே தான் சுற்றிங்க கிடக்குது. இன்றைக்கி நம்ம வெளியே போனமே தான். சீயுவா நான் இங்கே இருக்கிறேன், நீ எங்கேயோ போகிற, என்ன பார்த்துட்டியா நீ? போயிட்டு நினைக்கிறேங்க. வெளியே வந்துடுவோம். வாங்க மறுபடியும் தள்ளி விட்டு இந்த இடத்துக்கு போயிடுவோம். அந்த சொட்டைக்கழி வருதான்னு பார்ப்போம். வரலன்னு நினைக்கிறேன். வந்துச்சுங்க. எங்கே இருந்தாலும் நம்மக்கிட்டே தாங்க நேராக வருது. ஆனால் நம்ம கீழே போயிடுவோம். அதுதான் இது ரூந்த சத்தத்தில் கரெக்டாக வரும். இப்போ நம்ம வேறு இடத்துக்கு போயிடலாம். பேட்டரி ஐயோ மாட்டிக்கிட்டேங்க. ட்ராப்பில் வேறு மாட்டிக்கிட்டேன். அங்கே சொட்டைக்கழுவி எங்கே என் ஆளை காணாங்க. வச்சுட்டு வந்துட்டுங்க கிட்ட வந்துட்டுங்க. இது ட்ராப்பு சரி பண்ணுங்க. ஒவ்வொரு தாங்க எடுத்தாச்சுங்க. பேட்டரிட்டுக்கெல்லாம் டைம் இல்லை. இப்போ முதல்ல ஓடணும். வாங்க எஸ்கேப் போயிடலாம் முதல்ல. பெஸ்ட் மிஸ்ஸுங்க. முதல்ல இந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போயிடுவோம். இதில் ஒளிஞ்சு இந்த இடத்துலாம் வராதுன்னு நினைக்கிறாது. அதான் கேட்டை குச்சின்னு வருவா ஆளாது ஜன்னலில் குச்சின்னு. அங்கே ஒரு கதவு இருக்கு. நாங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானு பார்ப்போம். ஒரு திடீர்னு வந்துட்டு நம்ம கதையை முடிச்சிட போகுது. மறுபடியும் ட்ராப் செட் பண்ணுதுங்க. எங்கேயோ வீடு ஃபுல்லாக ட்ராப்பாக செட் பண்ணி வச்சுதுங்க. அது ரொம்ப மோசமானது. எதுவும் வரல இப்போதைக்கு. வெளியே போயிடலாமா? வெளியே போயிடலாம். ஓகே பெல் சத்தம் கேட்குதுங்க. ஓடுங்க குடுன்னு ஓடணும். இப்போ வேகமாக போ. ரொம்ப பொறுமையாக போதும். ரொம்ப வந்தாச்சு. இந்த இடத்துலேருந்து வெளியே போயிடலாம். ஓகே எந்துப்போம். இந்த கிழவி இன்றைக்கி கொல்லாமல் விடக்கூடாதுங்க. கிழவியை காணும். மேலே இருக்குமா? பேட்ரி எடுக்கணும். இங்கேருந்து எடுக்க முடியுமா? எடுக்க முடியாதுங்க. கிட்ட போனால் தான் எடுக்க முடியும் போல இருக்குது. கிட்ட போனால் பார்த்துட்டுனா பயமாக இருக்குது. எடுத்தாச்சுங்க. அவ்வளோதான் எடுத்தாச்சு. இங்கே வருதா? எதுவும் வரல. பெஸ்ட்டு மிஸ்ஸுங்க. நான் கூட ஏதோ டப்புன்னு நம்ம எடுக்கும்போது பின்னாடி வந்து அடிச்சிடுமோன்னு பயந்துட்டேன். இப்போ பேட்ரி எடுத்தாச்சு. போய் காரில் ஃபிட் பண்ணிவிடுவோம் பேட்டரியை முதல்ல. என்னங்க சத்தம் கேட்குது? இதெல்லாம் திறந்து வச்சுப்போம். அப்போ தான் இது உள்ளே போய் இது பண்ணுறமே நம்மளுக்கு செட் ஆகும். இல்லை பேட்டரியை போட்டால் அப்புறம் பேட்டரி எடுக்க முடியாது. பேட்டரியை போய் நம்ம முதல்ல செட் பண்ணிவிட்டு வந்துடுவோம். நம்ம தான் ஒன்றுமே போடவே இல்லையா அப்புறம் என் காரில் எதனா வர மாதிரியே இருக்குதுங்க. முதல்ல போய் இதை செட் பண்ணிவிட்டு எங்கள் இடத்துல அதை அழிப்போம். அதை அந்த ரூமில் போட்டு பூட்டி வச்சுருவோம். அதை அப்போ தான் நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும். நாங்கள் வச்சுருவோம் இப்போ பேட்டரியை. இப்போ வாங்க கிராணியோட கதையை முடிக்கலாம். இப்போ இந்த ரூம்லேருந்து அந்த கேஸ் எடுத்து மறுபடியும் தூக்கி போட்டு ஃபுட்பால் விளையாடி நம்ம கிராணியோட கதையை முடிக்கிறோம். போட்டு தூக்கி அவ்வளோதாங்க. போய் காடுக்குள்ளே ஒழிஞ்சிக்கலாங்க. ஒரு டேஸ்ட்டாக சத்தம் போடாலே வந்துடுங்க அந்த சொட்டை கிழவி. இப்போ வாங்க பார்ப்போம். அமைதியாக இருப்போம். வருதான்னு பார்ப்போம். வந்ததுலாம் போன வாட்டி அதை அழிக்க மாரி இந்த வாட்டியும் போட்டு கதவு பூட்டி ஐஸ் ஆன் பண்ணுற வேண்டிய தான். குள்ளூர்லேயே சேர்த்து போட்டோம். வரதுங்க சத்தம் கேட்குது. வருது நடக்கிற சத்தம் கேட்குது. வந்துட்டுங்க. வாட்டி சொட்டை கிழவி உனக்கு தான் ஆப்பு வைக்கிது. கதவை தாண்டி வச்சுக்கிறோம். போ வந்தாங்க போயிட்டுங்க. வாங்க இப்போ நம்ம வெளியே போய் கதவை சாத்திடுவோம். அவ்வளோதாங்க. டாப்பால் போட்டால் வேலை முடிஞ்சுது. சொட்டை கிழவி ஆனில் தான் இருக்குது. ஆஃப் பண்ணிட்டோமா? ஆனில் தான் இருக்குது. இப்போ அவங்க மறுபடியும் மாட்டிக்கிச்சு. அழுகுதுங்க பாவம். கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் எண்ணெய் அடிக்கும் போது அது கஷ்டமாக இல்லையா? ஓகே அதை பூட்டியாச்சு. இப்போ நம்ம வேறு எங்கேயா போய் தேடுவோம். ஏய் உன்னை அடித்து வச்சாச்சு. உனக்கு ஐடென்சி கேட்குதா? ஐடென்சிக்கு அங்கே ஐடென்சிக்கு இதெல்லாம் வெளியே வர முடியாது. 2 நிமிஷத்துக்கு வர முடியாது பாருங்கள். கான் அபவுட் 2 minutes. இந்த கார்க்கு இது போய் காரோட பாட்டு இதையும் போய் நம்ம செட் பண்ணுறோம். கிராணியே தாண்டி போனாலும் நாம் போய் இதை செட் பண்ணிவிடுவோம். அதனால எஸ்கேப் ஆக போதில்லை. சும்மா கையில் கிடைக்கிறதுலாம் வச்சுருவோம். இல்லைனா போர் அடிக்கணும்ல.
கிராணியை தான் 5-6 தடவை கொல்லணும். அதுதான் இன்றைக்கான மிஷின். நாங்கள் செட் பண்ணுறோம் இதை. அவ்வளோதான் செட் பண்ணியாச்சு. இது ஒன்றும் அது அழியிலங்க, அப்படியே தான் இருக்குது. 2 நிமிஷம் கழிச்சு தான் வேலை முடியும் போல் இருக்குது. கட்டை மட்டும் தெரிஞ்சுது தனியாக. வாங்க மேலே போய் என்னெல்லாம் இருக்குதுன்னு ட்ராவெல்லாம் திறந்து பார்ப்போம். ஒன்று நம்ம எதுவுமே பார்க்கல. மேலே போய் எல்லாம் இந்த கிராணி வேலை, சொட்டை கிழவி வேலை தான் எல்லாம் இப்போ பிரச்சனை. இந்த இடத்துல தந்து பார்த்தாச்சு. இடத்துல எதுவும் இல்லை. இந்த இடத்துல எதுவும் இல்லை. இங்கே ஒரு ட்ராவ் இருக்குண்ணே. இங்கே ட்ராவில் எதாவது இருக்குதா? கட்டிங் பிளேயர் இருக்குது. ஓகே எடுத்துப்போம், தேவைப்படும் எதுக்காது. கட்டிங் பிளேயர் எடுத்தாச்சு. இப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு கட்டிங் பிளேயர் தேவை. எல்லாம் போய் கட் பண்ணி கட்டிங் பிளேயர் வேலையை முடிச்சிடுவோம். திறந்து கிடக்குது. சரி அது ஓகே விடுங்க. அந்த சீக்கிரம் ரூம் என்னன்னு நமக்கு தெரியல. நம்ம அதை எடுக்கிறதுக்குள்ளே கிராணி வந்துட போகுது. முதல்ல எல்லாத்தையும் போய் கட் பண்ணி வேலையை முடிப்போம். கீழே போயிடுவோம். கீழே ஒரு இடத்துல தேவைப்படும், இந்த இடத்துல. ஆனால் எது கட் பண்ணுறோன்னு எனக்கு தெரியாதுங்க. இன்னொரு இடத்துக்கு தேவைப்படும், ஆனால் அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா அதுக்கெலாம் ரொம்ப ஹேமர் வேணும். அதுக்கப்புறம் தான் இது தேவைப்படும். இங்கே வச்சுட்டு போய் வேறு இடத்துல போய் எதாவது இருக்குதான்னு தேடுவோம். ஓகே வேறு இடத்துக்கு போவோம். இந்த கருமை வேறு நம்மளை அடிச்சுனே கிடக்குது. ஓரமாக சரி வச்சது. ஓகே இப்போ பார்ப்போம். எதுக்குடா வந்த இடத்துக்கே வரோங்க சுற்றி சுற்றி. எந்த இடம்னு ஒரு ஞாபகமும் இருக்க மாட்டேங்குது. வீடே குழப்பமாக இருக்குது. வீட்டை காட்டுற கான்ட்ராக்டர் யாருன்னு தெரில. அவன் மட்டும் கையில் கிடச்சான் வச்சு வெளுக்கணும் அவனை முதல்ல. என்னடா வீட்டை கட்டி கொடுக்குறேன்னு. கண்ணாடி பீஸ் இருக்குது, அது தேவையில்லை. இப்போ வாங்க போய் போவோம். இங்கே தான் சுற்றிங்கணும். என்னங்க இது? ஐயம்மா கூட்டு சாத்தாங்க, இல்லை பெரிய சாத்தா நிற்கிதுங்க. அதுக்கிட்டே போவேணாம். ஐயோ கிராணிங்க, பார்த்துட்டுங்க ஓடுறா கைப்புள்ள. அதுக்குள்ளேயே வரங்க. 2 நிமிஷம் ஆகிட்டு. இந்த விளாண்டதில் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னே தெரியாமல் விளாட்றோங்க. அவ்வளோ மோசமாக விளாட்றோம். இதுல போய் ஒழிஞ்சுப்போம். திடுக்கு நீங்கள் வந்துச்சு நம்ம கதையை முடிச்சிட போதுங்க. ஏ கிராணி, இதுக்குள்ளே 2 நிமிஷம் ஆகிட்டுங்க. கதவு இருக்கிற மாதிரியே தெரியல. அந்த கட்டையே கதவு முன்ன மாரி இருக்குது. மறுபடியும் எங்கேயும் ட்ராப் செட் பண்ணுது போல். ஓ சீக்கிரம் வாங்கப்பா, டைம் ஆகுதுல. கதையை முடிக்கணும். ஷார்ட் கன் பீஸ்லாம் தேடணும். அப்புறம் நெத்தி போட்டு சொட்டையிலேயே அடிக்கணும். நாங்கள் வரமாதிரியே தெரிலங்க. வாங்க நம்ம போவோம். அது நான் அது ஐடியா சிங் விளாட பார்த்தா அது நம்மக்கிட்ட ஐடியா சிங் விளாடுதுங்க. மோசமாக இருக்குது. வாங்க நம்ம வெளியே போயிடலாம். வந்தால் வெளியே போயிடலாம். மேலே எதை தேடலான்னு பார்க்குறோம், எதையும் தேட முடியலங்க. எதாவது இருக்குதா? அங்கே தான் இருந்துச்சு, வந்திருக்குமா? வரல. நம்ம நல்ல நேரம். மேலே போகலாமா வேணாமா? பயமாக இருக்குதுங்க. பயமாக. மறுபடியும் அதோட கதையை முடிச்சிடலாம். உள்ளே போட்டு அதோட கதையை மறுபடியும் முடிச்சிடலாம். நம்மக்கிட்ட எதுவுமே வரக்கூடாது. எல்லா கிராணியும் சாவடிக்கணும். வர்ற கிராணி எல்லாத்தையும். ஓகே உள்ளே போட்டாச்சு. வருதுன்னு நினைக்கிறேன். சீசரை வாப்பா சொட்டை கேள்வி. வா நடக்கிற சத்தம் கேட்குது. வந்துட்டா வந்துட்டுங்க. 3வது கேள்வி அழிக்கிறோங்க. நம்ம முன்னாடி வாத்தி ஒரே ரூம்லேயே 3 தீ வச்சு அடைக்கிறோம். அதுதான் மூடுறோம். பாய் சொட்ட கிழவி, பாய். நீங்கே பத்திரமா இரு. உன்னை யாரும் கூப்பிட மாட்டாங்க. நம்ம போயிடலாம். வேகம் இதில் போய் எதை தேடலாம். அங்கே கிச்சன் ரூமில் ஒன்றும் போய் பார்க்கவே இல்லைங்க எதையும் இருக்குதா இல்லையான்னு. இப்போ அதை முதல்ல பார்ப்போம். ஐயோ இந்த கீயா? இது கீ வேணால் மீட் வேணும். இது அந்த சாவி எதுக்கு தெரியுமா? இந்த சொட்டைக்கிழவி ஒரு ஃபயர்மேன் வளர்க்கும். அது ரூமுக்கு போகிறதுக்கான சாவி. ஆனால் அதுக்கு போனாலும் அதுக்கு மீட் வேணும். அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டு பார்ப்போம். ஷார்ட் கன் பீஸ்லாம் இருக்குது. முதல்ல வேறு எதாவது இருக்கான்னு பார்ப்போம். எதுவும் இல்லை. ஷார்ட் கன் பீஸ் எடுத்துன்னு போயிடலாமா? இல்லை வேறு எதையோ தேட்டு போகலாங்க. புக்கு ஒரு சீக்ரெட் ரூம் பார்த்தோம்லங்க. அந்த ரூமில் இந்த புக்கு வைக்கிற மாரி ஒரு ஸ்டாண்ட் இருந்துச்சு. அதை போய் இந்த புக்கை வச்சு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.
அந்த பெரிய சாத்தான் இருக்கிற இடத்துக்கு. இந்த புக்கை வச்சு பார்ப்போம். அங்கே பாருங்கள், புக்கு வைக்கிற ஸ்டாண்ட் இருக்குது. போய் வைப்போம்மா. இல்லை, ஒழுங்காக வைப்போம். ஓகே. ஒரு நிமிஷத்தில் பயந்தே போயிட்டேங்க. திடுக்குன்னு வந்துட்டுங்க. அடிச்சு வச்சு இந்த பேயை ரிலீஸ் பண்ணிட்டோமோ. சொப்பா, ஒரு நிமிஷத்தில் தூக்கி வாரி போட்டுட்டுங்க எனக்கு. இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு ட்ராப் செட் பண்ணி வச்சுக்குது. மாட்டுவோமா நாங்களாம் யார்? தண்ணிக்கே தண்ணி காட்டுறவங்க எதுவும் இல்லை. வாங்க, ஷார்ட் கன் பீஸாச்சும் எடுத்துப்போம். எங்கே இருந்துச்சு? இங்கே தானே இங்கே பார்த்தோம். அந்த இருக்குது ஷார்ட் கன் பீஸ் எடுத்து நம்ம போயிடுவோம். இப்போ முதல்ல போய் அண்டர் கிரவுண்டில் போய் வச்சுருவோம். ஏன்னா அப்புறம் மறந்துட்டோன்னா ஷார்ட் கன் எடுத்து அதை சுட முடியாது. இங்கே பாருங்கள், இன்ஜின் பீஸ் இருக்குது. அது அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல ஷார்ட் கன் பீஸை வச்சிடணும். கிராணி இருக்குதா? இல்லை அந்த பெரிய குட்டி சாத்தம் ஏதோ திறந்து விட்டோம் நம்ம வேறு அடிச்சு வச்சுருந்தது. அது என்ன பண்ணணுன்னு வேறு தெரியல. எனக்கு பயமாக இருக்குது. 2 கிராணி நம்மளை வச்சு விளாட்டுதோ. சரி, என்ன வேணால் நடக்கட்டும். நம்ம எதுக்கும் பயப்படக்கூடாது. ஓகே, ஒன்றும் ஒரே ஒரு பீஸ் தாங்க. இதோ இருக்குதுங்க. சரிங்களா, பக்கத்துலேயே வச்சு ஊர் ஃபுல்லாக தேடுறோங்க. அவ்வளோதாங்க, ஷார்ட் கன் எடுத்தாச்சுங்க. இனிமேல் எவன் வந்தாலும் நெத்தி போட்டு சுட்டு தள்ளுறோம். கிராணி செத்துன்னு நினைக்கிறேன். இன்னும் 2 நிமிஷம் ஆயிடுத்துன்னு நினைக்கிறேங்க. வாங்க, இது மாதிரி எது வந்தாலும் நமக்கு கவலை இல்லை. நெத்தி போட்டுலேயே சுட்டு தள்ளிட்டு போயின்னே இருக்கிறோம். யாருக்கிட்ட? ஏய் கிராணி, வா, அவன் நெத்திலேயே வைக்கிற ஆணி. சொட்டையிலேயே அடிக்கிறோம். எனக்கு ஒரு டவுட்டுங்க, கிராணியோட சொட்டையிலேயே அடிச்சா அந்த சொட்டையோட ரிஃப்ளெக்ஷனால் அதில் பட்டு வேறு எங்கேயா போயிட்டு நம்மளே சுட்டு எடுத்துனா சச்சு அப்படிலாம் ஆகாதுல்ல. ஏய் வாடி கிராணி. இந்த ஜென்மத்தில் வராது போலதுங்க. அது ஒரு வேளை ஒன்றும் உருவாகலையோ, 2 நிமிஷம் ஆகலையோ. அதுதான் ஐசியூ ஐடென்சிக்கு எதுவுமே காணும். மேலே போனால் திடுக்குன்னு வந்துட்டுனா ஐயோ வந்துட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணியிருக்கலாங்க. தேவையில்லாமல் இப்போ நம்மளே சேர்த்துட்டோம். என்ன பண்ணுறது? ஸோ கையில் துப்பாக்கிலாம் வச்சுன்னு நான் சொல்கிறது. இந்த வாட்டியாச்சும் கிராண்டியை சாவடிக்கிறோங்க. நம்மளை துப்பாக்கி வச்சு அதை சொல்லலான்னு பார்த்தா நம்மளே வேலையை முடிச்சிச்சுங்க. ஐயோ கடுப்பாக இருக்குது. போய் அதை கதையை முதல்ல முடிக்கணும் பாருங்க. ஏய் கிராணி சொட்டமாண்டா, என் கதையை முடிக்கிற. துப்பாக்கி எங்கே? துப்பாக்கி இருக்குது பெரிய ஏகே பாடிச்சோம். எங்கே அதை முதல்ல? ஐயோ முடியுமா? சோப்பா, இதுக்கு தான் பொறுமையாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. பொறுமையாக இருந்தால் பூமியே ஆழ்வான்னு ஏதோ பஞ்சு டைலாக்லாம் சொல்லுவாங்க. பொறுத்தால் பூமி ஆழ்வார். இந்த பொறுமை நம்மகிட்ட இல்லாமல் போயிட்டு இன்னும் லாஸ்ட்டு ஃபைனல் தாங்க இருக்குது. கிராண்டிய சாவடியெல்லாம் பார்த்தா நம்மளே ரத்த கரைக்கு உண்டாக்கிட்டுங்க. இது சோச்சோ போச்சுங்க. இன்னும் ஒரே ஒரு லைஃப் தாங்க, பார்த்துருக்கணுங்க. துப்பாக்கி போய் அதை சுடலாமா வேணாமான்னு இருக்குதுங்க. திடுக்குன்னு எங்கேயா வந்துட்டுனா அங்கே பாருங்கள், அங்கே தாங்க இருக்குது. டெஸ்ட் மிஸ்ஸுங்க. போய் துப்பாக்கி எடுக்கிறேன்னா அதை எடுத்து இது பண்ணல, ஃப்ரேமெல்லாம் தள்ளி விடாமல் போவோம். அந்த சொட்டை கிராணி வேறு எங்கே இருக்குதுன்னு தெரியலையே. திடுக்குன்னு போன வாட்டி மாரி அவுட் அடிச்சுட்டு போகுதுங்க. பயமாக இருக்குது. ஐயோ பார்த்துட்டுங்க. நம்ம நேரங்க எதுவும் சரி வரட்டு வராதுங்க. நம்ம இப்போ பெட்டு கடியிலே போய் ஒளிஞ்சுப்போம். ஏன்னா லாஸ்ட் ஸ்டார்ட் வேறு. இதுக்கு மேலே போனால் ஃபைனலு ஒரு லாஸ்ட் ஆகிடும். ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம எந்த இடத்துல கீழே விடாமல் கிராணிக்கிட்ட மாட்டாமல் இருக்கணும். முதல்ல சிரிக்குதுங்க, அது சிரிக்குது, எனக்கு வெறுப்பாகுதுங்க. ஏய் கிராணி எங்கே இருக்கிற? என்னங்க காணோம்? நம்மளை பார்த்து தான் பார்க்கலையா? இல்லை பார்த்தும் பார்க்காத மாரி விட்டுட்டா? ஓ எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. ஏய் கிராணி சீக்கிரமாக வாயேன். என்னங்க வரைய காணோம்? அவ்வளோ நம்மளை பார்க்கலையோ? இல்லைன்னா நம்மகிட்டே ஐடென்சிக்கு விளாடுதோ? வெளியே நின்று நம்ம எப்போ வருவோன்னு அது பார்க்க, அது எப்போ வரும் நம்ம பார்க்க. மொத்தத்தில் யாரும் நவர மாட்டோம் போல இருக்கே. நம்மளே நவருவோம். நாங்களாம் வீரத்துக்கே வீரம். ஆனால் கிராணியை பார்த்துட்டா தான் போச்சு. சுற்றி முற்றி பார்ப்போம். இது இருக்குது பாருங்க, சொட்டை கிழவி கீழே போகுதுங்க. சொட்டைக்கிழவி போச்சுங்க, தள்ளி விட்டோம். இப்போ அது வந்துடுமே. பார்த்தீங்களா, லேசாக சத்தம் போட்டுனே வந்துடுங்க.
பார்த்துக்குங்க வேகமாக ஓடி இப்போ போய் அண்டர் கிரவுண்டில் போயிடுவோம். நம்மளை பார்த்துட்டு லாஸ்ட் லைஃபாக நம்மளுக்கு அப்புறம் இங்கே மாண்டே திருப்பினே நடந்து வருதுங்க. படிக்கட்டில் ஊந்துடாது அது டவுட் ரொம்ப நல்லாவே இருக்குது. சிரிக்குது. கிராணி வா கிராணி, இந்த ஜென்மத்தில் வராது போல இருக்குங்க அது. ஓகே 47 வரலங்க. அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது, வருதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு. தள்ளி விட்டு போவோம், இப்பயாச்சும் வருமானு பார்ப்போம். இல்லை காது செவடாயிட்டா 3 தடவைக்கு மேலே அதை சாவடிச்சதுக்கு அதான் நினைக்கிறேங்க. 3 வாட்டிக்கு மேலே சாவடிச்சிட்டோம்ல, காது செவடாயிடுத்தோ இல்லையே. ஒரு ஃப்ரேம் லேசாக போட்டதுக்கே டப்புன்னு ஓடி வந்துச்சு. என்னங்க இன்னும் வரக்கானோம், எவ்வளோ நாள் தான் இப்படியே இருக்குது. வர சத்தம் கேட்குது, வந்துங்க. பார்த்தீங்களா இந்த நைஸு கழுவியை கட்டை ஃபுல்லாக ரத்தமாக வச்சுக்குது. எல்லாம் நம்மளை வச்சு வேறு யாரும் எலும்புலாம் முடிச்சிருச்சுங்க. வாங்க வேகமாக போய் AK-47 எழுப்போம். ஷார்ட் கன்னு எங்கே ஷார்ட் கன்னு இதோ இருக்குது பாருங்க. அவ்வளோதான், கிராணிக்கு நீங்கள் ஆட்ட முடிஞ்சுது. வாமா கிராணி, சொட்டை கிழவி வந்துடுத்துங்க. கதையை முடிகிறேன் பாரு. வா வாங்க, சோழி முடிஞ்சு பாருங்க எப்படி பத்து கிடக்கு பாருங்க. பாப்பற பேனு போனால் போகட்டும் பிச்சை உசுறுதானே. அவ்வளோதாங்க, அதை சுட்டாச்சுங்க. இன்னொரு ஒரு தோட்டா எடுத்துன்னு போய்டுவோம் நம்ம சேஃப்டிக்கு. அவ்வளோதான். பப்பரை பேன் தூங்கின்னு கிடக்குதுங்க. போய் பெட்டில் பறி பொடி பாருங்க, அங்கே தான் பத்து கிடக்குது. என்னடா பெல் சத்தலாம் கேட்குது. ஓகே, நம்ம வேறு எதாவது இருக்குதான்னு பார்ப்போம். துப்பாக்கிலாம் ஒரு 2-3 இடத்துக்கு தேவைங்க. இன்ஜின் பீஸு எடுத்துக்கலாமா, அப்புறம் எடுத்துக்கலாம். துப்பாக்கி ஒரு 2-3 இடத்துக்கு தேவைப்படும். அதெல்லாம் போய் முதல்ல தேவை. இப்போ எதுக்குங்க சுட்டோம்? ட்ராப்பு பண்ணுறதுக்கு இதை சுட்டோங்க. நம்ம தான் என்னென்னமோ பண்ணுறோம். கிராணியை காணோங்க, மறைஞ்சிட்டு போல இருக்குது. அந்த இடத்துல தேவை டொமால். ஓகே, ஒன்று எடுத்துகிட்டு இன்னொரு இடத்துக்கு தேவைப்படும், அதையும் போய் பூர்த்தி செஞ்சுருவோம். எடுத்துப்போம். வேறு வரைய மாட்டேங்குது. ஓகே எடுத்தாச்சு. இப்போ வேறு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு தேவைப்படும், அந்த இடத்துல போய் சரி பண்ணுறோம். திருப்பி இருக்கட்டும் அங்கேயே இந்த இடத்துல தாங்க. போய் அண்டர்கன் சாக்காடைக்கு போவோம். வேகம். ஓகே போயாச்சு. அந்த இடம் வேறு எங்கன்னு தெரிலங்க, மண்டையே குழம்புது. ஓகே இந்த இடம் தான். வந்தாச்சுங்க, இதாங்க. இங்கே பாருங்க, ஷாக்காடை குறையத்துக்கு வந்தாச்சு. இந்த இடத்துக்கு தாங்க தேவைப்படும். இடத்துல இந்த ரெட்டை கரெக்டாக சுடணும், இல்லைன்னா மறுபடியும் போய் தோட்டம் எடுத்துன்னு வந்துடணும். அப்புறம் கிராணி நம்மள வேலையை முடிச்சிடும். வீடா சுடுறா ரசகுலு. இவ்வளோதான், யாருக்கிட்ட நம்மக்கிட்ட முடியுமா? ஓகே இதை இங்கே போட்டுருவோம். நாங்கள் மண்டெல்லாம் கிடக்குது, மண்டை ஓட்டலாம். உட்டன் ஸ்டிக்கா இது எதுக்குன்னு தெரியலையே. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உட்டன் ஸ்டிக் எதுக்குன்னு எனக்கு தெரில. துப்பாக்கி இங்கேயே போட்டு வச்சுருவோம், இல்லைனா இங்கேயே போட்டால் நமக்கு மண்டை குழம்பு எங்கே போட்டோன்னு தெரியாமல் திணறுவோம். கொஞ்சம் ஃப்ரீஸிங் இது எடுத்துப்போம். இது எது தெரியுமா, கிராணி கிட்ட போட்டோன்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுடும், உடஞ்சி போயிடும். ஆனால் நான் இது போட்டால் நம்மளும் உடஞ்சிடுவோம். அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். சில டைமில் போட்டால் நம்மக்கிட்டே வந்து ஆன் ஆகி நம்மளே ஃப்ரீஸ் ஆக்கி கிராணிக்கிட்ட நம்மளே கோத்து விட்ருவோம். ரொம்ப டேஞ்சரானது, பார்த்து விளாடுங்க. இதை வட்டும் இந்த இடத்துல போடுவோம், இந்த படிக்கட்டுக்கிட்ட போடுவோம், அப்போ தான் கரெக்டாக வரும். போட்டாச்சு. ஐயோ ஓரமாக இருக்குதே, நல்லா மேலே போடுவோம். ஆனால் போச்சுங்க, சொன்ன மாரி நம்மளே ஃப்ரீஸ் ஆகிட்டுங்க. ஐயோ வந்துட்டுங்க, சோழி சோப்பா. உங்ககிட்ட சொல்லிங்கன்னா ஜாக்கிரதையாக விளாடுங்கன்னு, கடைசியில் நானே இப்படி பண்ணிட்டேனே. நானும் ஜாக்கிரதையாக விளாடிட்டேன் போல். ஐயோ லாஸ்ட்டு டேங்க, டே 5, இந்த லாஸ்ட்டு டே, கடைசி நாள். இன்றைக்கி மட்டும் வேலை முடிஞ்சுது, நமக்கு ஜோலி முடிச்சு. சரி 4 தடவைக்கு மேலே கிராணியை சாவடிச்சாச்சு, அதுக்கான ட்ரிக்கிங் கற்றுக்கிட்டாச்சு. அப்புறம் என்ன, எங்கே கிராணி
எங்கே ஆளை காணோம். சட்டமண்டியை கூட தெரியலையே. இனிமேல் தாங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். லேசாக ஏதோ பண்ணாலும் நம்ம கதையை முடிச்சிடுவோங்க. சிரிக்குது. நம்ம கதையை டம்மான்னு மண்டையில் அடிச்சுட்டு சிரிக்குதுங்க. அதுக்கு அப்படியே கோபம் வருது எனக்கு. எங்கேயோ ட்ராப் செட் பண்ணுதுங்க. எங்கன்னு வேறு தெரில. தள்ளி விட்டு உடச்சி விடுவோம். இப்போ தான் கிராணி வருதா இல்லையா நமக்கு தெரியும். ஏய் இது என்ன நம்பிக்கிட்ட வருது. எட்டப்போ வருதா இல்லையா? நாங்கள் வர மாதிரி சத்தம் கேட்குது. வருதா வரலையா சத்தம் கேட்குது. வந்துட்டோ இல்லை வரலையோ? இப்போ கீழே போகணுன்னா அது இங்கே வந்தால் தான் நம்ம கீழே போக முடியும். ஏய் கிராணி எங்கே இருக்கிற? ஏறிந்தே கண்ணு ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. எங்கே இருக்கிற? இப்போ வரைக்கும் வரலங்க அது. ஓகே, இந்த நிமிடத்தில் அது வரமே நமக்கு தெரில. வெளியே போயிடலாமா? வரலங்க ஒன்றும். சொட்டைக்கிழவி என்ன பண்ணுறது? மறுபடியும் தள்ளி விடுவோம். வருதா இல்லையா பார்ப்போம். இன்னும் ஆளை காணுங்க. எங்கே தான் போச்சு? வருதுங்க சொட்டை மண்டை. வழுக்கியாக இருக்குது பாருங்க மண்டை. அவ்வளோதான் வருது மேலே. நம்ம போய் ஜாக்கிரதையாக ஒழிஞ்சுப்போம், இல்லைன்னா நம்ம கதையை முடிச்சிடும். வருது பாருங்க. ஐயோ நம்ம கீழே போயிடலாம். இந்த ஆட்டம் நம்ம வேணாம். ஐயோ மறுபடியும் காலம் முடிச்சுக்கிட்டேங்க. ஓகே வந்தாச்சு. வேறு இடத்துக்காக போய் எல்லாத்தையும் நாட்டை விடுவோம். திருப்பலி இருக்குது, அது அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல அண்டர் கிரவுண்டுக்கு போயிடலாம். ஃப்ரீசிங் இது. நம்ம மறுபடியும் நம்மளை இதாகிக்கிறோமா? இன்றைக்கி அதை கதையை முடிக்கிறோம். ஓகே தள்ளி விட்டு வர வச்சு அதை கொல்லுவோம். வருது. ஐயோ ஃப்ரீசிங் வரணும். ஆனே பண்ணலங்க. ரெட்டில் இருக்குதுங்க. எப்போ ஆன் பண்ணலாமா? வந்துடுமா? வந்துட்டுங்க. நான் வேறு ஃப்ரீசிங் இதையே ஆன் பண்ணலங்க. எதுவுமே ஆகாதுங்க. பார்த்து தான் நேரம் நம்பிட்டே வருது. ஆனே பண்ணலங்க. ஐயோ அங்கேயே நிற்கிதுங்க. வரும்னு வெயிட் பண்ணுது. அவ்வளோ வெறி மாப்பிள்ளைக்கு. சிரிக்குது. ஓகே போய் அதை ஆன் பண்ணலாமா? போயிட்டு நினைக்கிறேன். ஓகே அதை போய் ஆன் பண்ணிடலாம். இல்லைன்னா மறுபடியும் நம்ம காலையில் போட்டு வேலையை முடிச்சுக்கிட்டா என்ன பண்ணுறதுன்னு தான் பயமாக இருக்குது. நம்ம குறிக்கோளே 5 தடவை கிராணியை சாவடிக்கணும். போட்டாச்சுங்க. அவ்வளோதான். படிக்கிற நடுவிலே போட்டாச்சு. இப்போ வரட்டும். இதே தள்ளி விட்டா தானே வரும். வாடி கிராணி ஒட்டை கிழவி வா. உனக்காக தான் வெயிட் பண்ணுவோம். நாங்கள் வந்துத்தான்னு பார்ப்போம். வந்துட்டுங்க. இப்போ பாருங்க ஐஸில் உறைஞ்சி போகுதுங்க. அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சுதுங்க. சொட்டை கிழவி தலை துண்டா போச்சு. எங்கே பாருங்க ஏறிந்தே டெரராக இருக்கும். இப்போ ரொம்ப டெரராக இருக்குதுங்க. மண்டை தனியாக, கை தனியாக, கட்டை தனியாக ஆகிட்டே சின்ன ஒரு இடம் ஒரு அண்ணனுக்கு திருப்பி எடுத்துன்னு போவோமா? இல்லை வேறு எதாவது இருக்குதான்னு தேடுவோமா? இன்ஜின் பீஸ் இருந்துச்சு, அதை பார்ப்போமா? ஐயோ மண்டை வெடிக்குதே. இன்ஜின் பீஸ் எடுத்துப்போம். கார் ஷெட்டுக்கு போய் இன்ஜினை ப்ராப்பராக வச்சுருவோம். வச்சாலும் எதுவும் பண்ண போகிறதில்ல, சும்மா போவோம். பாருங்கள் ஒன்று அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. மண்டை தனியாக, கை தனியாக, உடம்பு தனியாக, கால் தனியாக இருக்குது. பாவம் நினச்சாலே காவலியாக இருக்குது. நம்மளை யாராலையும் பிடிக்க முடியாது. 5 தடவை கிராணி சாவடிச்சாச்சு. நம்மளோட குறிக்கோள் நிறைவேறிச்சு. ப்ராஜெக்ட் கம்ப்ளீட். இனிமேல் நம்ம செத்தாலும் நம்ம கவலை இல்லை. இருந்தாலும் ஊர் ஃபுல்லாக அலைவோம், தெரிவோம். இங்கே திருப்பலி தேவையில்ல. சரி நம்ம அப்புறம் பார்த்துப்போம். நம்மளை போய் ஷார்ட் கன் எடுத்து வந்துடுவோம். எங்கேடா போட்டேன்? இங்கே தானே எங்கேயோ போட்டேன். அந்த ஊர் இருக்குதுங்க. ஷார்ட் கன் எடுத்துப்போம். தோட்டா இல்லைங்க. ஐயோ அதை வேறு போய் லோட் பண்ணணுமா? சப்பா இதை வேறு போய் மறுபடியும் லோட் பண்ணணும்.
போவோம். வீரனுக்கு எதுவும் சகஜமில்லை. ஓகே, போய் தோட்டாவை லோட் பண்ணிட்டு வருவோம். துப்பாக்கியில் மட்டும் 3 தோட்டாவையும் போடுற மாதிரி இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். டப்புன்னு மலையில் சுட்டுக்கினே கிடக்கலாம், ஜாலியாக இருக்கும். ஆனால் ஒன்றும் தான் ஏற்ற முடியுது, அதுக்கு மேலே ஏற்ற முடியல. அது வேறு கடுப்பாக இருக்குது. சரி போவோம். சொட்டை கிழவி எங்கடி ராசா இருக்கீங்க? வா 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 வாடி ராசாத்தி தங்க புள்ள. சொட்டை கிழவி எங்கே போன? உன்னை தேடி வரம் பாரு. சொட்டை கிழவி சொட்டை கிழவி சொட்டை கிழவி எங்கே போகிறோம் நமக்கே தெரியாது, அதனால் யாரும் கேட்காதீங்க. இந்த இடத்துல தான் முடிச்சாச்சுல, மறந்தே போயிட்டோங்க. காக்கா கருப்பு காக்கா இல்லை வேறு என்ன ஆச்சு? உட்டன் ஸ்டிக்கு. இது எதுக்குன்னு வேறு தெரியலையே. இது பாருங்க, மண்டை தனியாக கிடக்குதுங்க, உருளுதுங்க. நம்மள மாரி ஏதோ வந்து கிராணிக்கிட்ட மாட்டிக்கிச்சு போல இருக்குது. எதுவும் இல்லை உள்ள. அந்த கட்டை எதுக்குன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவதுக்கு போய் தேடுவோம். எதுவும் இல்லை. கிராணி வந்தாலும் கவலை இல்லை, துப்பாக்கி எடுத்து டம்முன்னு சொல்லணும். அதை யாருக்கிட்ட மோதி நிற்குது? யாரும் தெரியாமல் ஆளும் தெரியாமல் காலை விட்டுட்டு இன்றைக்கி அதோட கதையை முடிச்சோம். அதுக்குள்ளே நம்ம கதையை முடிச்சா நமக்கு வேலை முடிஞ்சுது. இல்லாத பொருள வேலையெல்லாம் பார்க்குறோம் நம்ம. கிராணி வேறு 2 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உருவாயிட்டா என்னன்னு தெரில. சரி நம்ம போய் எங்கேயாவது தேடி பார்ப்போம். ஏதாவது இருந்துச்சு என்னங்க பாருங்க, நம்மகிட்டே ஐடியன்ஸுக்கு விளையாடுங்க. அது ஐயோ அங்கே பாருங்க, நம்ம வருவோன்னு அங்கேயே ஒளிஞ்சு கிடக்குதுங்க. அது நீ எப்படி இங்கே தாண்டா வருவோன்னு போட்டு தள்ளணும்னு. என்னங்க மறுபடியும் வந்துக்கிறோம். அந்த லாஸ்ட் டே தானே இது. பக்கத்துலேயே கிராணி நிற்கிது. இன்னும் பள்ளத்தாக்குலாம் இருக்குது. பள்ளத்தாக்கு பக்கத்தில் இருக்கிறோம். ஆனால் ஒன்றும் புரியல எனக்கு. என்னடா இது? ஏமா என்னங்க கிராணியே பக்கத்தில் இருக்குது. ஐயோ பிளான் புரிஞ்சுட்டுங்க. வேணாம் ப்ளீஸ், வேணாம். ஜோலி முடிச்சு போச்சு, கேம் ஓவருங்க. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ போலாம் கமெண்டில் சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.